ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, சனி பகவானினுடைய பெயர்வு ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த 2.5 ஆண்டு காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது இந்த சனியின் பெயர்வினால் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ சனி பெயர்வாக போகிறார். ஏன் நம்ம இதை முக்கியத்துவமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சார பலன் என்பது அளவு குறைவாக இருந்தாலும், ஒரு 10% உட்பட்டதாக இருந்தாலும், சனியினுடைய பெயர்வு அதில் மிக பலமானது. ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, ஒரு ராசியில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சனி பகவான். 2.25 ஆண்டிலிருந்து அதிகபட்சம் 3 வருடம் வரை, அதாவது நம்ம ஏறத்தாழ 2.5 ஆண்டுன்னு சொல்கிறோம். ஒரு ராசியில் இருப்பார். ஒரு ராசியில் அவர் 2.5 ஆண்டு காலகட்டம் இருக்கின்ற பொழுது அந்த ராசியில் இருந்து சில பேருக்கு நன்மையையும் சில பேருக்கு தீமையும் தாக்கத்தை பலமாக வழங்குவார். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய கிரகம், கோச்சார கிரகங்களிலேயே மிகவும் பலமான பலன்களை வழங்க வேண்டிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். அந்த சனி பகவான் ஏற்கனவே கும்ப ராசியில் வீற்றிருக்கின்றார். அந்த கும்ப ராசி அவருடைய சொந்த வீட்டிலிருந்து தற்பொழுது மீன ராசிக்குள்ளாக பெயர்வு பெற இருக்கின்றார். அவ்வாறாக பெயர்வு பெறுகின்ற அவர் கிட்டத்தட்ட 2027 ஜூலை மாதம் வரைக்கும், ஜூன் ஜூலை வரைக்கும், அடுத்த ஒரு 2 வருடம் 3 மாத காலகட்டத்திற்கு மீன ராசிக்குள்ளாக நிலை பெற இருக்கின்றார். அங்கே அவர் வக்ரம் அடைவார். அது பிறகு, ஆனால் அடுத்த 2.25 ஆண்டுகளுக்கு அவர் மீன ராசிக்குள்ளாக அமர இருக்கிறார். அவ்வாறாக மீன ராசிக்குள்ளாக பயிற்சியாகின்ற இந்த சனி பகவான் எப்பொழுது பயிற்சி ஆகின்றார் என்று கேட்டால் 2025 இந்த ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய 29ஆம் தினமன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ளாக பெயர்வு பெறுகின்றார். இவ்வாறாக பெயர்வு பெறுகின்ற இந்த சனி பகவான் ஒரு சுப வீடு, அதாவது சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற வீடு, இன்னொரு சுபகிரகமான குருவின் வீடான அந்த மீன வீட்டுக்குள்ளாக பெயர்வு பெறுகின்ற சனி பகவானால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எங்கெல்லாம் சிறப்பு, எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விலாவாரியாக பார்க்கலாம். தொடர்ந்து வாருங்கள். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும், பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி நன்மையை தருகின்றதோ இல்லையோ, இது வரவேற்கத்தக்க சனி பெயர்ச்சி அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமத்து சனி அமைப்புகளிலிருந்து சனி பகவான் பூசத்திற்கு விலகுகிறார். இந்த மாதிரி அஷ்டம சனி அமைப்புகளிலிருந்து சனி பகவான் விலகுவது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலையை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்குள்ளாக அவர் பெயர்வு பெறுகிறார். அந்த அமைப்புகளில் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, முதல்ல என்னெல்லாம் நன்மை அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, ஹெல்த் ரிலேட்டடாக இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் குறையும். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மிக மிக கடுமையான நெருக்கடிகள் குறையும். ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் ஆயுள் பயம் சம்மந்தமெல்லாம் பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். எனக்கு இப்படி ஆயிருமோ, அது இப்படி போயிருமோ, இப்படி வந்துடுமோ, ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்லாம் நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரினா பய உணர்வுகளை எல்லாம் குறைத்து ஒரு பரவாயில்லைங்கிற மாதிரியான ஒரு சகஜ சூழ்நிலைக்கு கொண்டு வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, பூசத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டம் கடந்த காலங்களில் என்னெல்லாம் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த அந்த பிரச்சனைகள் இருந்ததோ அதெல்லாம் இப்போ குறையும். இப்போ ஏங்க எல்லாமே குறையுங்கிறீங்க, தீராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு கேதுக்கள் அடுத்து உள்ளே வராங்க. அதனால் அது கம்ப்ளீட் 0 பண்ண முடியாது. ஆனால் வீரியம் குறையும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஆனாலும் இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் அளவு குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் அன்பு நண்பர்களே, கடந்த காலகட்டங்களில் கடந்த ஒரு 2-3 வருடமாகவே ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஆனால் அவங்க மேலே தப்பே இருந்திருக்காது. வீண் பழிகளுக்கு ஆளாயிருப்பீங்க. தொட்டதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வந்து சேர்ந்துருக்கும். அதனாலேயே நிறைய பேர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் விட்டு கொடுத்து செல்லணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனதில் முதன்மையாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. இன்னும் நல்ல உயரங்களை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. கடந்த ஒரு 3 வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா, தொழிலெல்லாம் பின்னடைவாகி ஊரை விட்டு ஓடினா போதுங்கிற நிலைமையெல்லாம் வந்திருந்த நண்பர்களுக்கு கூட அதன் வீரியம் குறையும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கூடவே இருந்த முதுகில் குத்துனவன், தேவையில்லாமல் நமக்கு வம்பிழுத்து விட்டவன், இவங்க எல்லாம் நம்மளை விட்டு விலகுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு. சரிங்களா? அதனை அடுத்த அமைப்புக்குள்ள உள்ள வருகின்ற பொழுது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், எதை நோக்கி நீங்கள் பயணப்படணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி நீங்கள் பயணத்திற்குள்ளாக வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாவற்றிலும்
முழுமையாக ரிகவர்மெண்ட் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு அந்த வீரியம் குறையக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம். சரிங்களா? அதே போல் இந்த டிரான்ஸ்ஃபர், வேலை செய்கின்ற இடங்களில் ஏதாவது டிரான்ஸ்ஃபருக்காக ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம் இதை நிமித்தமாக வருகின்ற பொழுது 3 விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். பெருசாக ஏற்றம் இல்லை, ஆனால் பின்னடைவு ஆக மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். சரியான மருத்துவம் கிடைக்காதவங்களுக்கு கூட மருத்துவம்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டம் உண்டு. இப்போது இந்த பீரியட் இந்த குல சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் இது சார்ந்து ஏதாவது பிரச்சனை அப்படியே புகையும் கிளம்பும். ஆனால் அது உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு சொத்துக்களை பெற்றுக் கொடுக்கும். கவலைப்படுறதுக்கான அவசியம் இல்லை. ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டு வாங்குறது மாதிரி இருக்கும். அந்த ஒன்று தான் பிரச்சனையை தவிர மற்றபடி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சு வச்சுக்கிடணும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் குடும்பத்தில் தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் எல்லாம் நடைபெறக்கூடியது மாதிரியான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு 8ல் சனி இருந்து எந்த ஒரு குடும்பம் சார்ந்த சுப அமைப்புகளையுமே சரிவர நடத்தலைங்க. ஆனால் இந்த காலகட்டம் அந்த தன்மைகளிலிருந்தெல்லாம் ஒரு விடிவு கிடைக்கும். கடந்த காலங்களில் எந்த பேச்சுக்களால், எந்த வாக்கால் பிறரோடு உங்களுக்கு கருத்து முரண்பாடுகள் வந்ததோ அதெல்லாம் குறையும் பூசத்துக்கு. ஆக இது ஒரு வெரி குட் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? உயர்கல்வி அமைப்புகளும் நன்முறையில் அமையக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓவராலாகவே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் அளவு குறைகின்ற, வீரியம் குறைகின்ற ஒரு நல்ல காலம் இந்த காலம். சரி, எங்கே கவனமாக இருக்கணும்? பூச நட்சத்திரக்காரங்க 4 விஷயம். உயர்கல்வி கிடைக்கும், ஆனால் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸாக கிடைக்குமாங்கிறது சிரமம். உயர்கல்வியில் ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கவங்க அப்பப்போ கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அல்லது படிப்பில் கொஞ்சம் சிரமங்களை மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. அதனை அடுத்ததாக தகப்பனாரினுடைய ஆரோக்கிய அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது தகப்பனாரோட ஆரோக்கியத்தில் தொந்தரவு பண்ணும், அல்லது தகப்பனார் உடனான உறவில் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும். இது 2த்தில் ஏதேனும் ஒரு தொந்தரவை ஏற்படுத்தும். அதை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி பார்த்துக்கிறது நல்லது. அவசரப்பட்டு ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜம்ப் ஆகிற வேலை கரெக்டான வேலையாங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கிடணும். ஏன்னா இங்கே விட சம்பளம் அதிகமாக இருக்கும், ஆனால் அங்கே ஒரு 6 மாதத்துலேருந்து லே அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வேலை பார்த்துருந்தா நீடிச்சு வேலை பார்த்துருக்கலாம். இப்போ பெருசாக ஆசைப்பட்டு சிறுசான நேரத்தில் வெளில போகிற மாதிரி இருக்கும். அதனால் 1க்கு 2 முறை அதை மட்டும் செக் பண்ணிக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உடன்பிறப்புகளோடும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றது மாதிரியான ஒரு அமைப்புண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி இந்த காலகட்டம் பூச நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் ஓகே தான். சிறப்பு, சூப்பராக வந்துடுவீங்க அப்படின்னு சொல்ல முடியலனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது. எங்கே குழந்தையை பற்றி சொல்லலையே, திருமணத்தை பற்றி சொல்லலையே அப்படின்னா இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சனியினுடைய பெயர்ச்சி அந்த பாவகங்களை பெரிதாக இயக்கலை. ஆனாலும் உங்கள் சுயஜாதக தசாபுக்திகளின் அடிப்படையில் திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கான நேரம் வருமாயின் அது நல்லபடியாகவே முடியும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ பிரச்சனைகள் குறைந்து வளர்ச்சியினுடைய ஆரம்ப படிக்கட்டில் கால் வைக்கக்கூடிய காலம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலம். சரிங்களா? ஆக அனைத்து பூச நட்சத்திரக்காரர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.